Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இப்போ வந்து நம்ம breathing and exchange of gasesல part 2 வீடியோல respiratory system in human beings பார்க்கலாம். இதுல வந்து respiratory systemல என்னென்ன பார்ட்லாம் வருதுன்னா nostril இந்த மூக்குல இருக்க ஓட்டை துவாரம் ஓட்டையை சொல்றோம். நெக்ஸ்ட் nasal cavity. எப்படி நம்ம சாப்பிடும்போது நமக்கு oral cavity இருக்கு, வாய் மவுத்துக்கு அடுத்து oral cavity இருக்கு. அதே மாதிரி nostril அதுக்கு அடுத்து நமக்கு nasal cavity இருக்கு. cavityனா ஒரு குகை போன்ற ஒரு பெரிய ஓப்பனிங் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் pharynx வருது. ஸோ pharynx அப்படிங்கிறது nasal cavityக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ pharynx அப்படிங்கிறது nasal cavityக்கு பின்னாடி இருக்க pharynx வந்து நம்ம nasopharynx அப்படின்னு சொல்லுவோம். ட்ரக்கியா pharynxலேருந்து லீட் ஆகிறது இந்த இது வந்து ட்ரக்கியா சொல்கிறோம். இந்த க்ரீன் கலரில் இப்படி வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த ரிங் ஷேப்பில் போட்டு இப்படியே வரைஞ்சிருக்கோம் க்ரீன் கலரில். இந்த பைப்புக்கு பேர் ட்ரக்கியாவை நம்ம விண்ட் பைப் அப்படின்னு சொல்லுவோம். விண்ட் பைப் எப்படி வந்து ஈசோஃபேகஸை ஃபுட் பைப் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ட்ரக்கியாவை விண்ட் பைப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் லங்ஸு, 2 லங்ஸ், பேர் ஆஃப் லங்ஸ் இருக்குது. ப்ராங்கை வருது. ப்ராங்கைங்கிறது ஒன்றும் இல்லை, ட்ரக்கியா திருப்பியும் ஃபர்தராக பிரான்ச்சிங் ஆகிறது. இந்த லங்ஸ்குள்ளே வந்து இந்த மாதிரி பிரான்ச்சிங் ஆகிறத நம்ம ப்ராங்கை அப்படிம்போம். இந்த பிரான்ச்சிங் ஃபர்தராக திருப்பியும் பிரான்ச்சிங் ஆகிறத பிராங்கியோல்ஸ் அப்படிம்போம். அண்ட் தென் அல்வியோலை. தீஸ் ஆர் த திங்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இந்த அல்வியோலைக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஏர் சாக் அப்படிம்பாங்க. இந்த ஏர் சாக்கில் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு நடக்க போகுது. இந்த ஒவ்வொன்றையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாஸ்ட்ரில் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாஸ்ட்ரில். ஓகேங்களா, நாஸ்ட்ரில் இந்த ஓட்டை வழியாக தான் காற்று என்ட்ரு ஆக போகுது. தட் இஸ் நாஸ்ட்ரில். நெக்ஸ்ட்டு நாஸ்ட்ரில் இஸ் அ ஓப்பனிங் த்ரூ விச் ஏர் இஸ் டேக்கன் இன். காற்று உள்ளே இழுக்கப்படுது, இந்த நாஸ்ட்ரில் வழியாக தான் எடுக்கப்படுது. இதில் வந்து ஃபைன் ஹேர்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், மூக்கில் முடி உங்களுக்கு நல்லா தெரியும். இது என்ன பண்ணுதுன்னா நம்ம உள்ளே இழுக்கிற காற்றை ஃபில்டர் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ தெர் இஸ் அ ரீசன். அந்த முடியை ஃபுல்லாக நம்ம ஷேவ் பண்ணிடுவாங்க. சில பேர் உள்ளே விட்டு அப்படியே ஷேவ் பண்ணிடுவாங்க. பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நீட்டிகிட்டு இருக்க முடிய வேணால் கட் பண்ணிக்கலாம், ஆனால் உள்ளே இருக்க முடியை அப்படியே ஷேவ் பண்ண மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த முடி தான் வந்து என்ன பண்ண போகுது, நம்ம மூக்கில் இழுக்கக்கூடிய காற்றை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. சம்டைம்ஸ் அந்த காற்றுல வரக்கூடிய அழுக்கெல்லாம் அந்த முடியில் சிக்கிக்கிட்டு இருக்கும். அதுதான் மூக்கிலேருந்து அந்த அழுக்கு மாதிரி வெளியே எடுப்பாங்க இல்லையா, அந்த கொஞ்சம் மாய்ஸ்சரோடு இருக்கக்கூடிய அந்த மூக்கிலேருந்து அழுக்கு எடுப்பாங்க. ஸோ அது வந்து ஏரில் இருந்தக்கூடிய அழுக்கை தான் அந்த முடி வந்து ஹோல்டு பண்ணி வச்சு அது அதிகமாகும் போது மூக்கிலேருந்து நம்ம எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு நேசல் கேவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த மூக்கு இருக்குன்னா இந்த இடம் தான் நேசல் கேவிட்டி ஒரு பெரிய ஏரியா ஓப்பனிங் மாதிரி இருக்குது. ஸோ கேவிட்டி வேர் ஏர் ரீச்சஸ் த்ரூ த நாஸ்ட்ரில். மூக்கு வழியாக எந்த இடத்துக்கு ஏர் போய் சேருது அங்கே இருக்கக்கூடிய கேவிட்டியை நேசல் கேவிட்டி அப்படிம்பாங்க. இங்கே வந்து சென்ட்ரல் செப்டம் இருக்குது. இப்போ 2 ஓட்டம் இருக்குன்னா 2க்கும் இடையில ஒரு நடுவில் ஒரு இருக்குது. நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும், நடுவில் ஒரு செப்டம்னா குறுக்குச்சுவர், கிராஸ் வால்னு சொல்லுவாங்க. அந்த கிராஸ் வால் இருக்கிறது நமக்கு தெரியும். அதைத்தான் நம்ம வந்து சென்ட்ரல் செப்டம் அப்படிங்கிறோம். இதுதான் லெஃப்ட் அண்ட் ரைட் ஏர் பேசேஜஸை டிவைட் பண்ணுது. அப்போ 2 nostrils ஆர் டிவைடட் பை சென்ட்ரல் செப்டம். நேசல் பேசேஜஸ், இந்த நேசல் பேசேஜ் அப்படியே வரிசையாக அப்படியே லைனாக போயிட்டுருக்கு இல்லைங்களா. நேசல் பேசேஜஸ் இஸ் லைன்டு வித் சிலியேட்டட் எபித்தீலியம்னா அந்த அவுட்டர் லைனிங்கில் இருக்கக்கூடிய செல்ஸு. அந்த சிலியேட்டட் எபித்தீலியம்னா ஃபைன் ஹேர்ஸோடு இருக்கக்கூடிய எபித்தீலியம் அண்ட் மியூக்கஸ். இந்த சிலியேட்டட் எபித்தீலியமும் மியூக்கஸும் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்ம உள்ளே இருக்கிற காற்றை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபர்தராக அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஹோல்டு பண்ணி உள்ளே போகாமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏர் என்டர்ஸ் த்ரூ நாஸ்ட்ரில் வழியாக என்டர் ஆகிற ஏரை நேஷ்னல் கேவிட்டிக்கு போகும்போது இந்த நேஷ்னல் கேவிட்டியில் இந்த ஏர் வந்து வார்ம் ஆகுது அண்ட் மாய்ஸ்டன்ட் ஆகுது பிகாஸ் ஆஃப் மியூக்கஸ் இருக்கிறதுனால வார்ம் ஆகும், அதுக்கப்புறம் மாய்ஸ்டன்ட் ஆகும் நம்ம உள்ளே இழுக்கப்பட்ட ஏர். எங்கே? நேசல் கேவிட்டியில். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேரிங்ஸ் ரீஜன். ஸோ ஃபேரிங்ஸ் அப்படிங்கிறது நேசல் கேவிட்டிக்கு அடுத்து வருது. ஸோ திஸ் இஸ் நேசோஃபேரிங்ஸ் அப்படிம்போம். நேசோஃபேரிங்ஸ் அப்படிங்கிறது நேசல் கேவிட்டிக்கு அடுத்து, நோஸ் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது. மவுத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஓரோஃபேரிங்ஸ் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் இந்த ரீஜனில் இருக்கிறது லாரிங்கோஃபேரிங்ஸ் ரீஜனில் இருக்கிறது லாரிங்கோஃபேரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூக்குக்கு பின்னாடி இருக்கிறது நேசோஃபேரிங்ஸ், வாய்க்கு பின்னாடி இருக்கிறது ஓரோஃபேரிங்ஸ், ஓரல் கேவிட்டிக்கு பின்னாடி இருக்கிறதுனால. இந்த ரீஜனுக்கு பின்னாடி இருக்கிறது
laryngopharynx. இந்த laryngopharynx வந்து பார்த்தீங்கன்னா காமன் பேசேஜ் ஃபார் ஃபுட் அண்ட் விண்டாக இருக்குது. ஸோ ஃபுட் வந்து ஃபுட் பைப்புக்குள்ளே போயிடும், விண்ட் வந்து விண்ட் பைப்புக்குள்ளே போயிடும். ஃபுட் பைப் இஸ் ஈசோஃபேகஸ், விண்ட் பைப் இஸ் ட்ரக்கியா. இங்கே வந்து பாருங்கள் காமன் பேசேஜ் ஃபார் ஃபுட் அண்ட் ஏரோஃபேரிங்ஸ் இருக்குது. ஓரோஃபேரிங்ஸ் அண்ட் நேசோல்ஃபேரிங்ஸ்னு ரெண்டு இருக்குது. ஓரோஃபேரிங்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஃபுட்டு நம்ம சாப்பிட்டு உள்ளே போகும். நேசோஃபேரிங்ஸ் வழியாக காற்று என்ட்ராகுது. இது ரெண்டும் லாரிங்கோஃபேரிங்ஸுங்கிற காமன் பேசேஜ் வழியாக வரும்போது ஃபுட்டு ஈசோஃபேகஸ்குள்ளே போகணும், ஏர் ட்ரக்கியாக்குள்ளே போகணும். ஏர் மட்டும்தான் ட்ரக்கியாக்குள்ளே போகணும். இன்கேஸ் ஃபுட்டு வந்து ட்ரக்கியாக்குள்ளே போணுச்சுன்னா சஃபகேஷன், கஷ்டப்படுவாங்க, மூச்சு திணறல் வரும், இறந்து போயிடுவாங்க. ஸோ ஃபுட்டு எக்காரணத்தை கொண்டும் ட்ரக்கியாக்குள்ளே என்ட்ராகக்கூடாது. அதை உறுதிப்படுத்துறதுக்காக தான் இருக்குது எபிக்ளாட்டிஸ். எபிக்ளாட்டிஸ்ங்கிறது கார்டிலேஜினஸ் ஃப்ளாப். ஃப்ளாப்னா என்னென்னா ஒன் சைடு அட்டாச்சாக இருக்கும், இன்னொரு சைடு ஓப்பனாக இருக்கும். இப்படி மூடி மூடி ஓப்பன் பண்ணுறது தான் ஃப்ளாப் அப்படிம்போம். ஸோ இந்த ஃப்ளாப் கார்டிலேஜினஸ் ஃப்ளாப் ஆஃப் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப்டாக தான் இருக்கும். இந்த கார்டிலேஜினஸ் ஃப்ளாப் ஆஃப் ஸ்கின் எங்கே இருக்குன்னா இந்த ட்ரக்கியா ரீஜனில் இருக்குது. ஃபுட்டு உள்ளே வரும்போது இது க்ளோஸ் ஆகிக்கும், ஏர் மட்டும் வரும்போது இது ஓப்பன் ஆகிக்கும். ஸோ ஏர் மட்டும் ட்ரக்கியாக்குள்ளே என்ட்ராகிறத ஹெல்ப் பண்ணுறது, என்ஷூர் பண்ணுறது எபிக்ளாட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கார்டிலேஜினஸ் ஃப்ளாப் ஆஃப் ஸ்கின் ஸ்ட்ரக்சர். ஒரு மூடி மாதிரி ஓப்பன் பண்ணும், க்ளோஸ் பண்ணும், ஓப்பன் பண்ணும், க்ளோஸ் பண்ணும். இதுதான் ஃபுட்டை வந்து ட்ரக்கியாக்குள்ளே போகாமல் தடுக்குது. இந்த ட்ரக்கியா எங்கே இருக்குது? ஈசோஃபேகஸ்க்கு முன்னாடி இருக்குது, ஈசோஃபேகஸ் பின்னாடி இருக்குது. இந்த ட்ரக்கியா ஈசோஃபேகஸ்க்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது. Epiglottis prevents food from entering the windpipe. Windpipe is nothing but trachea. ட்ரக்கியாவுக்குள்ளே ஃபுட்டு போகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் எபிக்ளாட்டிஸோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ட்ரக்கியா. ட்ரக்கியாவை விண்ட் பைப்னு சொல்கிறோம். ஃபேரிங்ஸ்லேருந்து வரக்கூடிய ஏர் ட்ரக்கியாவில் என்டர் ஆகுது. ஃபேரிங்ஸும் ட்ரக்கியாவும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தான் எபிக்ளாட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ளாப் இருந்துச்சுன்னு படித்தோம். இப்போது இந்த ட்ரக்கியா எக்ஸ்டென்ஸ் அப் டு மிட் தோரோசிக் கேவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். தோரோசிக் கேவிட்டி அப்படின்னா என்ன? நமக்கு இங்கே ஹெட் ரீஜன் இருக்குது. இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது தோராசிக் கேவிட்டி, அதுக்கப்புறம் இருக்கிறது அப்டாமினல் கேவிட்டி. ஸோ இந்த தோராசிக் கேவிட்டியோட மிட் பார்ட் வரைக்கும் இந்த ட்ரக்கியா எக்ஸ்டெண்ட் ஆகுது. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே இருந்து இங்கே வரைக்கும் தொராசிக் கேவிட்டி அப்படின்னா இதோட மிட் பார்ட் வரைக்கும், தொராசிக் கேவிட்டியோட மிட் பார்ட் வரைக்கும் இந்த ட்ரக்கியா எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்குது, விண்ட் பைப். நெக்ஸ்ட், C-shaped ring of cartilage is present in this trachea. இந்த இடத்துல இப்படி வரைஞ்சிருக்கோமா? இப்படி வந்து ட்ரக்கியா வரைகிறோம்னா C ஷேப்பில் கார்டிலேஜ் வந்து இதில் இருக்குது. இந்த கார்டிலேஜ் எதுக்காக இருக்குன்னா, ட்ரக்கியா அப்படிங்கிறது ஒரு சாஃப்டான டியூப்பு. இன்கேஸ் அது ஏர் ஃபில்டாக இருந்தால் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். பலூனில் காற்று ஊதுன மாதிரி. பலூனில் காற்று போயிடுச்சுன்னா என்ன, புஷ்ஷுன்னு அப்படியே சப்பி போன மாதிரி அப்படியே உங்களுக்கு வந்து கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் எப்போவுமே அந்த விண்டு பைப்புங்கிறது ஸ்ட்ரைட்டாக ஓப்பனாகவே இருக்கணும். ஈவன் ஏர் இல்லாட்டி கூட கொலாப்ஸ் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக அதோட பாதையில் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு இந்த கார்டிலேஜ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த C-shaped ring of cartilage வந்து prevents trachea from collapsing. அப்படியே கொலன்னு போயிடாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. Internally lined by cilia and mucus. ரெஸ்பிரேட்டரி கேவிட்டி ஃபுல்லாகவே, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஃபுல்லாகவே ட்ரக்கியா வரைக்குமே நமக்கு வந்து என்ன இருக்குது? சிலியா அண்ட் மியூக்கஸ் வந்து லைன்டு இருக்குது. அந்த ட்ரக்கியா டியூப் வந்து லைன்டு பை சிலியா அண்ட் மியூக்கஸ். சிலியாங்கிறது ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர், மியூக்கஸ்ங்கிறது அந்த வாட்ரி லிக்விட், இந்த ஸ்லைமி செக்ரீஷன் வந்து வருது. இது வந்து எதுக்காக இருக்குது? நம்ம மூச்சு இழுக்கும் போது, இன்ஹலேஷன் பண்ணும்போது அந்த ஏரில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ், அந்த பொல்யூட்டன்ட்ஸ் இதெல்லாம் உள்ளே போய் லங்ஸை ரீச் பண்ணாமல் அதை பிடிச்சி வச்சுக்கிறதுக்காக தான் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு லங்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஸ்பாஞ்சி இலாஸ்டிக் ஆர்கன். நம்ம காற்று இழுக்கும் போது லங்ஸ் வந்து பெருசாகும், பலூன் மாதிரி. காற்றை வெளியே விடும்போது லங்ஸ் அப்படியே சுருங்கும். காரணம் அது ஒரு இலாஸ்டிக் ஆர்கன், ஸ்பாஞ்சியாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இட் இஸ் லொக்கேட்டட் இன் த தொராசிக் கேவிட்டி. எக்ஸாக்டாக தொராசிக் கேவிட்டியில் தான் இருக்குது. 2 lungs இருக்குது நமக்கு, பேர் ஆஃப் லங்ஸ் இருக்குது. ரைட் லங் அண்ட் லெஃப்ட் லங்னு. ரைட் லங்கில் 3 lobes இருக்குது. அந்த 3 lobes எப்படி பிரிப்பாங்கன்னா இந்த மாதிரி பிரிப்பாங்க, 3 lobes. இது வந்து சுப்பீரியர் லோப்னு சொல்லுவாங்க. சுப்பீரியர் லோப் ஃபஸ்ட்டில் இருக்கிறது. செகண்டில் இருக்கிறது மிடில் லோப், இங்கே இருக்குது மிடில் லோப். தேர்டில் இருக்கிறது இன்ஃபீரியர் லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே லெஃப்ட் லங்கில் வந்து 2 லோப் தான் இருக்குது, சுப்பீரியர் லோப், இன்ஃபீரியர் லோப் அப்படின்னு இந்த மாதிரி பிரிப்பாங்க. திஸ் இஸ் சுப்பீரியர் லோப், திஸ் இஸ் இன்ஃபீரியர் லோப் அப்படின்னு சொல்லி 2 லோப் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் லங்கில் உள்ளே வந்து ஒரு வெட்டு விழுந்த மாதிரி இப்படி ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல தான்
நம்ம ஹார்ட் வந்து பிளேஸ் ஆக போகுது. அதனால தான் இந்த மாதிரி ரீஜன் இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 லங்ஸ் நமக்கு இருக்குது. அந்த லங்ஸில் ரைட் லங்கில் 3 லோப்ஸ் இருக்குது, லெஃப்ட் லங்கில் 2 லோப்ஸ் இருக்குது. லங்ஸோட ஃபங்க்ஷன் என்ன? லங்ஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ப்ரீத்திங் அண்ட் ஆக்சிஜன் அப்சார்ப்ஷன். அது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லங் பார்க்கும்போது நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம், எப்படி வந்து அது ப்ரீத்திங்க்கும் அந்த ஆக்சிஜன் அப்சார்ப்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு இந்த லங்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் என்க்ளோஸ்ட் பை 2 லேயர்டு மெம்ப்ரேன் கால்டு ப்ளூரா. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இப்படி ஒரு லேயர், இதை சுற்றி டபுள் லேயராலான ஒரு கவரிங் இருக்குது. இந்த கவருக்கு பேர் ப்ளூரா அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ளூரா அப்படின்னு. இந்த ப்ளூராவில் 2 லேயர் இருக்கிறதுனால 2 லேயருக்கு இடையில இருக்க ஸ்பேஸ், இந்த 2 லேயருக்கு இடையில இருக்க ஸ்பேஸை ப்ளூரல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளூரல் கேவிட்டியில் ப்ளூரல் ஃப்ளூயிட் வந்து ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ளூரல் கேவிட்டியில் ப்ளூரல் ஃப்ளூயிட் இருக்கும். இந்த ப்ளூரல் ஃப்ளூயிடோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா லூப்ரிகேஷன். லூப்ரிகேஷன்னா இந்த வழவழப்பு தன்மையை கொடுக்கறது. அண்ட் லூப்ரிகேஷன் எதுக்கு கொடுக்குது? டு ப்ரிவெண்ட் ஃப்ரிக்ஷனை ப்ரிவெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? நாஸ்ட்ரில், நேசல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், ட்ரக்கியா, லங்ஸ், இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் ப்ராங்கை, ப்ராங்கியோல்ஸ், அல்வியோலைலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.